Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட் ஆஃப்டர்நூன் அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறிடுச்சு. நிஃப்டி 50 23,992 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 63 பாயிண்ட்ஸ் டவுனு. சென்செக்ஸ் 78,593 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 166 பாயிண்ட்ஸ் டவுனு. நிஃப்டி பேங்க் வந்து 49,748 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 343 பாயிண்ட்ஸ் டவுனு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 188 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 38,624 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோராரட்டி எஃப்ஐஎஸ் டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 3,531 கோடிக்கு விற்றுருக்காங்க, டிஐஎஸ் 3,357 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் 2 டேஸ்லேயே 13,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து விற்று தீர்த்துட்டாங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, லாஸ்ட் 3 செஷனில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து மார்க்கெட்டில் வைப்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு கீழே விழுந்ததுனால. ஸோ மோராரட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க, குளோபல் லெவலில் வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனாலே மார்க்கெட் அடிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கீழே விழுறதுல எந்த ஸ்டாக்லாம் வேல்யூவேஷன் வந்து சீப்பாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இது இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மோராரட்டு. ஸோ அதில் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து ஸ்லோவாக கன்சிடர் பண்ண ஐடியா வச்சிருக்கிறேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் 300 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நானே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து கீழே பிரேக் பண்ணி வந்திருக்கு. ஆக்சுவலாக 287 ரூபாவில் இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ மோராரட்டு இன்னும் இந்த ஷேர் கீழே போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெல்ல ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். பெல் கம்பெனியம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்கள், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து சப்போஸ் இன்னும் இறங்கிச்சுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட ஆர்டர் புக் வந்து 76,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் இறங்கிச்சுன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 1,602 ரூபா அந்த ரேஞ்சில் அந்த ஷேர் ப்ரைஸ் நைட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் அட்லீஸ்ட் ஒரு 1,500 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எகைன் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கவங்க ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க், அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கர்நாடகா பேங்க் என்னோட ஒப்பீனியன், கர்நாடகா பேங்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண லெவலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 230, 225 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே கன்சிடர் லெவலில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 218 ரூபாவில் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகா பேங்க்லேயும் பிரகாசமாக தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் கர்நாடகா பேங்க்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎன்எல் ஷேர். ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி 400ல் மிஸ் பண்ண ஷேர், இனி வந்து இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னு தெரில. இந்த ஆர்பிஎன்எல் ஷேரில் 546 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலாக 650 ரூபா வரைக்கும் போன ஷேர் வந்து 100 ரூபாய் இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ எகைன் ஒரு 500 ரூபாய் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த ஆர்பிஎன்எல் ஷேர்லையும் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இவங்களோட ஆர்டர் புக்கு 85,000 கோடிக்கு மேலே இருக்குது. மோரோவரோட ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஸோ ஆர்டர் புக் இருக்கிறதுனால இவ்வளோ ஆர்டர் புக் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து இன்னும் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற பேசிக்கில் ஸோ இந்த ஷேர்லையும் ஒரு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 500 கீழே வந்துச்சுன்னா அந்த ஆர்பிஎன்எல் ஷேரில் நான் உள்ள என்ட்ரி கொடுப்பேன். அடுத்தது டாடா மோட்டர் டிவிஆர் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மோராரட்டி இது முன்னாடி கன்சிடர் பண்ணி தான் நமக்கு அந்த ரேஷியோ, அவங்க சொன்ன அந்த மெர்ஜர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இப்போ வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் வர சான்சஸ் இல்லை. இன்னைக்கு டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1,018 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே டிவிஆரோட ஷேர் ப்ரைஸ் வந்து நான் பார்க்கும்போது 699 ரூபாவில் இருக்குது. மோராரட்டி நீங்கள் டாடா மோட்டர் டிவிஆர் 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 டாடா மோட்டர் ஷேர் கிடைக்கும். அப்படி பார்த்தாலுமே டாடா மோட்டர் டிவிஆர் 10 ஷேர் 7,000 ரூபா வருது. அதே டாடா மோட்டரோட ஷேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஷேர் கிடைக்கும். அதுலேயும் பெருசாட்டு பார்த்தீங்கன்னா 7,100 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்பிட்டார்ஜில். மோராரட்டி இன்னைக்குள்ள ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 180 ரூபா லாபம் வரும். ஸோ டாடா மோட்டர் டிவிஆர் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு ஒரு 180 ரூபா லாபம் வரும். அந்த 180 ரூபா லாபம் வரும் அந்த ஆர்பிட்ராஜில் இன்னைக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ மோராரட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கி அது மேலே போச்சுன்னா எப்படின்னு தெரியாது. ஸோ இப்போல வேல்யூவில் வந்து இந்த 180 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த ஆர்பிட்ராஜ். ஸோ இது வந்து டாடா மோட்டர் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஷேர். ஸோ இந்த ஷேர்லையும் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணும்போது 184ல் இருந்துச்சு இந்த ஷேர். ஸோ இந்த ஷேர் வந்து 170, 175 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் அந்த ஐஆர்எஃப்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் என்ன சொன்னீங்க, ப்ரோ ஐஆர்எஃப்சிலாம் 184 தாண்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. எந்த ஷேர் வேணாலும் எப்போ வேணாலும் கீழே போகலாம். நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா நம்ம இதில் தைரியமாக உள்ள என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சி நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்குது. ஷேர் மார்க்கெட்டே நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படிலாம் ஷேர் மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் எ கெஸ்ஸிங், அவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டில்.
ஸோ ஐஆர்எஃப்சியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்சுக்குள்ளே வருது. ஸ்லோவாக நான் 1-2 கன்சிடர் பண்ண போகிறேன் ஐஆர்எஃப்சியில். என்னோட டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி, டாடா மோட்டார்ஸ், ஆர்விஎன்எல், நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க், அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ். இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிடர் ஜோனுக்குள்ளே இருக்குது. இப்போதைக்கு ஸ்மால் கேப், அடுத்தது மிட் கேப், இந்த செக்டாருக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கறது இல்லை. அது மாதிரி இந்த பெல் கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், டிஃபென்ஸ் செக்டாரில் மோரராட்டு இதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் டு அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சீப் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ மோரராட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிடரேஷன் லெவல் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1188 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இயர் ஆன் இயர் பேஸில் 4%, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 13% அப். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17,293 கோடியாக இருக்குது, 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,350 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். டாடா பவர் ரிசல்ட்ஸ் கூட சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 830 கோடி அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அதாவது பூட்டானில் கோர்லோச்சும் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதில் 40% ஆஃப் த ஸ்டேக்கை இவங்க அக்யூசியேஷன் பண்ணுறாங்க, 830 கோடி. அடுத்து ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 6,900 கோடி. இந்த கம்பெனி வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், கோர்லோச்சு பவர் ப்ராஜெக்ட் பூட்டானில் 600 மெகாவாட்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் சம்மந்தமாட்டு. நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் 2,200 மெகாவாட் பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பிளான்ட் மகாராஷ்டிராவில். கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி அது சம்மந்தமாட்டு இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 6.1 ஜிகாவாட்டாக இருக்குது இந்த Q1ல். 41% ஆஃப் அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5.3 ஜிகாவாட் வந்து அண்டர் எக்ஸிக்யூஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்டர் பைப்லைன், இந்த யூட்டிலிட்டி ஸ்கேல் இபிசி அண்ட் சோலார் ரூஃப்டாப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரௌண்ட் 15,500 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்கிறது இந்த 15,500 கோடி வந்து சோலார் ரூஃப்டாப்பு யூட்டிலிட்டி ஸ்கேல் இபிசி செக்மெண்ட்டில் இருக்குது அவங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த சோலார் ரூஃப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 20% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சோலார் ரூஃப்டாப்லேயே வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் எல்லாமே இப்போ பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இவி சார்ஜிங்கில் இவங்க வந்து சில கம்பெனிஸ் கூட கொலாபரேஷனில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 lakh ஹோம் இவி சார்ஜர்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நெட்வொர்க் 5,500 பப்ளிக் அண்ட் கேப்டிவ் சார்ஜஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 20,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு டாடா பவர் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நல்ல ரிட்டர்னில் தான் இருக்கும். பட் இப்போதைக்கு டாடா பவரில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது டாடா பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டா, இது ஒரு ஃபுட்வேர் கம்பெனி. ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துடலாம். 10 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டா கம்பெனி. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஷேர் பண்ணியிருக்குது ஆகஸ்ட் 16 அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஃப்ரைடே. அந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் செப்டம்பர் 2 சொல்லியிருக்காங்க, மண்டே. மோரல் இது பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிவிடெண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து ரெக்கார்ட் டேட் பேமெண்ட் டேட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் 174 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 107 கோடி பண்ணியிருக்காங்க. 63% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முந்தின குவார்டரில் 64 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டரில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 944 கோடியாக இருக்குது, 1.4% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 958 கோடியாக இருக்குது. எபிட்டா 22.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குறைஞ்சிருக்கு. ஏன்னா 185 கோடியாக இருக்குது இந்த குவார்டரில் எபிட்டா. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 239 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 19.6% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து அது 25% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரட்டி எபிட்டா கீழே விழுந்திருக்கு, எபிட்டா மார்ஜின் கீழே விழுந்திருக்கு. ப்ராஃபிட் அவங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் வந்து டோட்டலாட்டு 1900 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது வந்து அவங்களோட பிராண்டு ப்ளஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக டோட்டலாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 37 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் பிஸ்னஸ் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரல் இது பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா, அதாவது இது ஒரு ஃபுட்வேர் கம்பெனி, அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ டிவிடெண்டும் கிடைக்குது, 10 ரூபா டிவிடெண்டு. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பேமெண்ட் டேட் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பேட்டா இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 278 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51.3% வந்து டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவங்க முந்தின குவார்ட்டரில் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 571 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த பேஸில் பார்க்கும்போது கீழே வந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5123 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 10.05% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
4957 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 1.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5263 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்ட்ரியில் தேர்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்களோட பிராண்ட்ஸு ரூஃபான், பேங்கூர் பவர், ஸ்ரீ ஜங் ரோதக், பேங்கூர் சிமெண்ட், ராக் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 1% மேலே ரேலியாக இருந்துச்சு. மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்போனி அப்படிங்கிற ஒரு ஷேர் இன்னைக்கு அப்டேட் பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு 19% மேலே ரேலியாக இருக்குது. ஆக்சுவலாக 1465 ரூபா கிட்ட ரேலியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் 100% ப்ரீமியமில் பைபேக் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த அப்ரூவல் வந்து போர்டு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக் ப்ரைஸ் வந்து 2500 ஒரு ஷேருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. 0.41% தான் அவங்களோட டோட்டல் ஈக்விட்டி. 2.85 lakh ஈக்விட்டி ஷேரு. பைபேக்கோட அந்த வேல்யூ பார்க்கும்போது 71.4 crore வேல்யூ உள்ள ஷேர் வந்து அவங்க பைபேக் பண்ணுறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட்டில். அதாவது பைபேக் ஒரு ஷேருக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 2600 ரூபா. லாஸ்ட் மண்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது 100% ப்ரீமியமில் அவங்க வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான போர்டு வந்து இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 19% மேலே ரேலியாக இருக்குது. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்போனி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரேமண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 57 கோடி பண்ணியிருக்காங்க. 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து கவனிக்க வேண்டியது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 937 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் அது வந்து பார்த்தீங்கன்னா 473 கோடியாக இருந்துச்சு. மோரோர் அட் 93% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் ரெவன்யூ 998 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோர் டோட்டல் ரெவன்யூ 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 162 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 82% இயர் பேஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 16.2% இருக்கு. ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கண்டினியூஸ் ஆட் வந்து ப்ராஃபிட் குரோத்தில் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. IIFL ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில். பட் இப்போ வந்து 23 crores வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கான சில ரூல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணாங்க. அந்த ப்ரெஷர்னால தான் நாங்கள் வந்து இப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NBFC இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 1012 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்குது இயர் ஆன் பேஸில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த கோல்டு லோன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் அது சிலமான அப்டேட்ஸ் இவங்களுக்கு போட்டிருந்தாங்க. அந்த கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் வந்து 23 கோடி லாஸ் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோரோர் இது பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 2 கார்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வருது, லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று டாட்டாவோட கர்வ். ஸோ டாடா மோட்டர்ஸோட கர்வ் காரோட வேல்யூ பார்க்கும்போது 17 27 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க EV பெட்ரோல் டீசல் இந்த வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. EV வேரியண்ட் வந்து 17 27 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வேரியண்ட் வந்து 13 25 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விட்டாரா கிராண்ட் விட்டாரா ரிவைல்ஸ் ஆன அந்த இது சிட்ரான் பாசல்ட் அது பார்த்தீங்கன்னா 10 17 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த காரோட ப்ரைஸு மோதல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 கார்ஸ் மார்க்கெட்டுக்கு வருது. ஒன்று கர்வ், இன்னொன்று வந்து சிட்ரான் பாசால்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோஸ்லேயே பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல்ஸ்லாம் இது மாதிரி இந்த ஃபேக் இது வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனல்ஸ்லையும் சரி நிறைய சேனல்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெலகிராம் ஐடி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, டெலகிராம் குரூப் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க வந்து சும்மா ஆசையை தூண்டுறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கேன், மை போர்ட்ஃபோலியோ கரண்ட்லி சேஞ்ச் ஃப்ரம் 30K to 170K 179K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ இஸ் த ஃபியூச்சர். ஸோ யாரும் அதை நம்பி டெலகிராம் சேனல்லே இதுலேயே ஜாயின் பண்ணி பணத்தை இழந்துறாங்க. ஸோ நான் இந்த முடிஞ்ச அளவு இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கிரிப்டோலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நானே நிறைய கிரிப்டோவில் அமௌண்ட்டை லாஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பணத்தை உள்ள போட்டுட்டு இப்போ எப்படி வெளியெடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ மோரோர் இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ் நீங்களே ரிப்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ மோரோர் ஃபேக் கமெண்ட்ஸுக்கு நீங்கள் யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.